வீட்டில் நைட்டு டிஃபன் வந்து கொள்ளு உப்புமா, இந்த தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி. இந்த கொள்ளு உப்புமா எப்படி செஞ்சேன்னா, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு, கொள்ளு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு, ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு கட்டியாக நல்லா புசு புசுன்னு வரும், மாவு கட்டியாக இருக்கும். அதை அள்ளி அள்ளி அப்படியே இந்த இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடணும். இட்லி மாதிரி வச்சு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அதை உதுத்து கொரப்பாக அரைக்கணும். அதை உதுத்துனா இட்லி உப்புமா செய்கிறதுக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் இந்த உதுத்த இட்லியை எடுத்து அதில் போட்டு நல்லா கலரி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குது கொள்ளு உப்புமாவு. நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி வச்சுருக்கேன். வேறு எதாவது சாம்பார், வேறு எது இருந்தாலுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.